ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னுடைய அழகான பிள்ளையிடம் காலையிலேயே பேச வந்துவிட்டேன். இந்த நேரத்தில் மிக மிக அற்புதமான இந்த நேரத்தில் உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன். உன்னுடைய மனதில் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கிறது. நீ எனக்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நிறைய பூஜைகள் செய்கிறாய். தினமும் எனக்கு விளக்கு ஏற்றுகிறாய். உன் மனதில் என்னென்னலாம் ஆசைகள் இருக்கிறதோ அது ஒன்று ஒன்றாக எனக்கு செய்து தாருங்கள் சாயி என்று சொல்கிறாய். புரிகிறதா? எனக்கு உன்னுடைய அனைத்து ஆசைகளும் எனக்கு புரிகிறது. ஆனால் நான் செய்து தருவேன் என்றுதான் உனக்கு இன்னும் புரியவில்லை. நான் தாமதமாக்குகிறேன் என்ற ஒரே ஒரு காரணத்தால் நீ என்ன நினைக்கிறாய்? நாம் இவ்வளவு சொல்கிறோம், நம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் நடக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் ஏன் நம்முடைய சாய்க்கு அது புரியவில்லை? ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. என்னை கல்லாக பார்த்தால் நான் கல், அதே கல்லாக இருக்கும் என்னை நீ ஒரு உருவமாக, உயிருள்ள ஒரு மனிதனாக பார்த்தால் நான் மனிதன். புரிகிறதா? என்னுடைய தங்கமே, நீ என்னை எப்படி பார்க்கிறாய்? உயிருள்ள ஒரு தெய்வமாகத்தானே பார்க்கிறாய். நிச்சயமாக உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன், நிறைவேற்றியும் தருவேன். நான் காலதாமதமாக்குகிறேன் என்பதற்காக எதுவும் நான் செய்ய மாட்டேன், சாய் ஒரு கல் என்று நினைத்து விடாதே. சாயான நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்கை நிச்சயமாகவே செய்வேன். என்னுடைய கருணை பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும். என்னுடைய பார்வை யார் மீது இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் எனக்கு பூஜைகள் செய்ய முடியும். என்னுடைய நாமத்தை ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக உண்மையான பக்தனாக இருந்தால்தான் சொல்லவே முடியும். என்னுடைய அனைத்து பார்வையும் இருந்தால்தான் என்னுடைய குழந்தையாகவே இருக்க முடியும். என்னை அவ்வளவு எளிதில் யாரும் வணங்க முடியாது. அவர்கள் வீட்டிலும் நான் இருக்க மாட்டேன். என்னை சந்தேகத்துடன் பார்த்தால் நான் அங்கு இருப்பதில்லை. என்னை நம்பிக்கையுடன் பார்த்தால் நான் அங்கு இருந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி நிரந்தரமான சந்தோஷத்தை அள்ளி வழங்குகிறேன். நீ என்னை சந்தேகத்துடன் பார்க்கவில்லை. ஆனால் உன் மனதில் சிறு கோபம்தான். அந்த கோபத்தை நான் போக்குகிறேன். என் மீது தானே கோபப்படுகிறாய்? இந்த தந்தையின் மீது தானே கோபப்பட முடியும் ஒரு குழந்தை. மற்றவர் மீது பட்டால் அது தப்பு. ஆனால் பெற்ற தகப்பனின் மீது பட்டால் அது அன்பு. நீ அன்பான குழந்தை, அதனால் அன்பாக என் மீது கோபப்படுகிறாய். எனக்கு செய்யவில்லை, எனக்கு தாங்க, இதை எனக்கு செய்து தாங்க, எனக்கு இது வேணும் அப்படி என்று உரிமையாக கேட்கிறாய். நான் உரிமையாக உனக்கு செய்து தருவேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நான் மறக்கவில்லை. ஒவ்வொன்றாக நான் ஞாபகம் வைத்தபடிதான் இருக்கிறேன். நேர காலம் வரும் பொழுது உன்னிடம் அது வந்து சேரும். சில சமயம் நீ வேண்டும் பொழுது அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் சரி செய்து தரும் பொழுது சில நேர காலங்கள் ஆகுகிறது. புரிகிறதா? என்னுடைய அழகான தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு நான் பார்த்துத்தான் அனைத்தையுமே செய்து தர முடியும். எடுத்தவுடன் எதையுமே என்னால் செய்தால் அது தப்பாகத்தான் போய் முடியுமே தவிர சரியாக இருக்காது. நான் பொறுமையாக இருந்தாலும் நான் நிலையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு தந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்த்து பேரும் புகழுடனும் உனக்கு அனைத்தையுமே தருவேன். தைரியமாக மட்டும் இரு, அது போதும் எனக்கு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.